Star Boys vs School Boys, most awaited match. Fourth free quarter matchல மோதுறாங்க ரெண்டு முக்கியமான டீம். Star Boys டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க. 6 ஓவர் கொண்ட மேட்ச். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் 2 ஓவர் போடலாம். ஸ்கூல் பாய்ஸ்க்காக ஸ்ட்ரைக்ல சிவலிங்கம், நான் ஸ்ட்ரைக்ல தேவா. ஃபர்ஸ்ட் ஓவரை பவர் பிளே ஓவரை சரவணன் போட வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் வைட் லைனை பிடிச்சி குயிக்கர் ஒன்னா போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் வைட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். அகைன் லோ ஃபுல் டாஸ், கேப்ல ஆடி இருக்காரு. பால் டிராவல் ஆகல. இதுவரை 2 ரன் எடுத்திருக்காங்க. குட் ஷாட். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியா ஷாட்ஸ் ஆடலாம் இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும். தன்னோட கணக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சிவலிங்கம். குட் ஷாட். இந்த தடவை ப்ராப்பரான கனெக்ட். டிஸ்டன்ஸ் நிறைய போயிருக்கு. பேக் டு பேக் 2 ஹிட். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஈஸியாக பெரிய ஷாட்ஸ் ஆடலாம். ஸோ இந்த விக்கெட் கீ விக்கெட்டாக இருக்கும். சான்ஸ் ஃபார் ஆப்ட்ரிக் சிக்ஸர். ஸ்லோ யார் தெளிவாக போட்டார். நல்ல கம்பேக். பவுலர் ஒரு ரன். ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால் தெளிவாக போட்டிருக்காரு. கரெக்டாக ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. வித்தவுட் எனி லாஸ் 18 ரன் ஆடி இருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் சேலம் ஸ்கூல் பாய்ஸ். செகண்ட் பவர் பிளே ஓவரை முருகேஷ் போட வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். பேட்ல சரியா படல, தரையை ஒட்டி போயிருக்கு. ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்ல தேவா. செகண்ட் ஒன் ஸ்லோ ஏர், ஸ்லைடா வெளியே வந்துச்சு. அகைன் ஸ்லோ ஏர். இந்த தடவை குயிக்கர் ஒன் உடம்ப ஒட்டி போட்டாரு. லாங்கா போயிருக்கு. லெக் சைட்ல அடிக்கப்பட்ட லாங்கான சிக்ஸர் இந்த டேல. லாஸ்ட் 2 more இந்த ஓவர்ல. தேடி போய் ஆனாரு. மேபி விட்டுருந்தா வைடா இருந்திருக்கும். துண்டா 2 சிக்ஸர். ஸ்ட்ராங் ஹிட் தேவா. லாஸ்ட் 1 more இந்த ஓவர்ல. பேட்ல சரியா பட்ட மாதிரி தெரியல, இருந்தாலுமே கிளியர் ஆயிருக்கு. ஃபீல்டர் வெளியே போய் எடுத்திருக்காரு. ஆர்ட்ரிக் சிக்ஸை பதிவு பண்றாரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 37 ரன் வந்திருக்கு. இப்போ வரையும் ஒரு விக்கெட்டை கூட லூஸ் பண்ணல சேலம் ஸ்கூல் பாய்ஸ். நல்ல ஸ்டார்ட். பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் கிறிஸ்து. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஓவர்ல இருந்து இன்னர் சர்க்கிள் 4 பேர் இருக்கணும் குறைஞ்சது. அம்பையர் டிசிஷன். குட் பால். செகண்ட் ஒன். இந்த தடவை லென்த்தை மிஸ் பண்ணாரு. சோ லென்த்தை மிஸ் பண்ணா இந்த மாதிரி தான் ஆடுவாரு. தேர்ட் ஒன். அகைன் இந்த தடவை நிறைய டைமிங் இருந்தது. லென்த்தை சரியா பிக் பண்ணாரு. லெஃப்ட் ஹேண்டர் லெக் சைடில் அடிச்சா லாங்கான சிக்ஸர் இந்த டேல. போன பால் ஒரு ரன். போன பால் எடுக்க முடியல. ஸ்ட்ரைக்ல தேவா தரையை ஒட்டி போயிருக்கு. வேகமா அடிச்சு முற்பட்டாரு. ஒரு ரன். அகைன் ஃபுல் டாஸ். மறுபடியும் ஒரு சிக்ஸர். மூணாவது சிக்ஸர். ஓவருக்கு 3 சிக்ஸர் வருது கணக்குக்கு. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 57 ரன் ஆடி இருக்காங்க வித்தவுட் எனி லாஸ். இப்போ வரையுமே சாலிடான பார்ட்னர்ஷிப். பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் சதீஷ் வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஓவரில் 18, அடுத்த ஓவரில் 19, 3வது ஓவரில் 20. ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு ஓவருக்குமே குறைஞ்சது 2 பெரிய ஷாட், அதிகபட்சமாக 3 பெரிய ஷாட் ஆடுறாங்க. கிளியராக பேட்டிங் ட்ராக். ஸோ அடுத்த 3 ஓவர் நல்ல கம்பேக் கொடுத்தாலும் மேட்ச்குள்ளே வந்துடலாம். தரையை ஒட்டி ஒரு ரன். ஸ்லோ ஏர் டாட் பால். டாட் ஒன் இந்த ஓவரில். குட் ஷாட். பேட்ல நல்லா பட்டிருக்கு. காத்த யூஸ் பண்ணி அகைன் ஒரு சிக்ஸர். நிறைய பெரிய ஷாட் இப்போ வரையும். லாஸ்ட் 3 more. அகைன் லாங் ஹிட். பால் எங்க போயிச்சு. சோ அன்ஸ்டாப்பபிள் பிளே. கிளியரா பேட்டிங் ட்ராக் தெளிவா யூஸ் பண்ணி ஆடுறாரு. லாஸ்ட் 2 more இந்த ஓவர்ல. கேப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் அகைன் சிக்ஸர். ஆர்ட்ரிக் சிக்ஸை பதிவு பண்றாரு. போன சிக்ஸரோட இண்டிவிஜுவல் 50 பதிவு பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல சிவலிங்கம். அகைன் க்ளோஸ் பால். சான்ஸ் ஃபார். கையை தேடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ச தெளிவா எடுத்திருக்காரு மோகன். ஸோ நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. வந்த வேலையை தெளிவாக பண்ணியிருக்காரு சிவலிங்கம். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 76 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணி சேலம் ஸ்கூல் பாய். போட்டிருக்காருங்க. அதை ஃபீல் பண்ணி சும்மா சூப்பரா ரன் அவுட் போட்டாருங்க. அகல பந்து. ஜாக்கர் போடுறாரு. அதன் மூலமா ஒரு ஓட்டம் மட்டும் தான் எடுக்க முடியும். கண்டிப்பா இந்த பால் கொஞ்சம் நெருக்கிய போட
அடிச்சுட்டாருங்க ஷாட். அது எங்கங்க பால் எங்கேயோ போயிடுச்சுங்க பால். ஆனாலும் அது கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. பூவே பார்க்காத பேட்டிங்னா லெஃப்ட் ஹேண்டு தான். போட ட்ரை பண்ணாருங்க. ஆனா அது பால் போட்டாருங்க. அம்பேர் சொல்றத மட்டும்தான் கேட்க முடியுங்க. நோ பால். அம்பேர் ஆனா அடிச்சாருங்க பால. பால அடிக்கலாம் என்ன, நான் அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா ஒரு ஓட்டம் மட்டும்தான். பால அடிச்சுட்டு இருக்காரு. சொல்லக்கூடாது, என்ன ஷாட்டுங்க அது. எங்க ஊர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. 87 ரன் ஆடி இருக்காங்க சேலம் ஸ்கூல் பாய்ஸ். கடைசி ஓவரை நியூ பவுலர் சேகர் போட வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் தரையோட்டி ஃபாஸ்டா போயிருக்கு. என்ன ஷாட்டுங்க அது. கீழே அடிச்சிருக்காருங்க. கீழே அடிச்சா 2 ரன் வந்துருக்குங்க. இந்த பால் 2 ஃபுல் ஃபேஸ்ல போட்டிருக்காரு. செகண்ட் லைன் இருக்கு. டாட் பால். லாஸ்ட் 4 மூவ் ஸ்டெப் அவுட் பண்ணிருக்காரு. தரையோட்டி ஃபாஸ்டா போயிருக்கு. இங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். போனஸ் 3 ரன். ஃபுல் ஃபேஸ்ல தெளிவா போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 மூவர் இப்போ வரையுமே தெளிவா போட்டிருக்காரு. கடைசி ஓவரை டாப் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. 1 ரன் மட்டும். லாஸ்ட் 1 மூவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. சான்ஸ் ஃபார் இந்த ஆரோட 100 ரன் பதிவு பண்றாங்க. ஆனா அவுட் இல்ல, சிக்ஸர். டோட்டலா 100 அடிச்சிருக்காங்க. ஸ்கூல் பாய்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 100 ரன் ஆடி இருக்காங்க. டார்கெட் 101. ஸ்ட்ரைக்ல மோகன் இருப்பாரு. நான் ஸ்ட்ரைக்ல ஆடலாம். ஃபர்ஸ்ட் ஓவரை குமரேசன் போட வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஃபினிஷ் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் முதல் பந்தே. வார்ம் வெல்கம் மோகன், ஒன் ஆஃப் தி ஸ்டார் பிளேயர். செகண்ட் ஒன் அகைன் சான்ஸ் ஃபார். ஸ்லோ ஏரா போட்டாரு. நல்ல எஃபெக்ட் டீப்ல. ஓய்யோ கேட்சை எடுத்திருக்காருங்க. எடுத்தாரா விட்டாருன்னு ஆக்சுவலா கேட்சை எடுத்துட்டாரு. கிராஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத லைன்ல சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டாவது சிக்ஸர். ஸ்லோயர் தெளிவா கணிச்சு ஆடினாரு. இதுல நல்ல எஃபெக்ட் டீப்ல ஜஸ்ட்ல லைனை மெரிச்சிட்டாரு. 2 சிக்ஸர். Chance for hat-trick sixer. Chance for hat-trick. Warm welcome. First 3 பால்ல துண்டா 3 சிக்ஸர். ஃபர்ஸ்ட் 3 பாலே hat-trick சிக்ஸர் பதிவு பண்றாரு மோகன். சோ ஃபர்ஸ்ட் ஓவரே ஃப்ரெஷர் கிரியேட் பண்ணிருக்காரு பேட்டிங்ல மோகன். fourth one again low full toss. 4 பந்துக்கு 4 சிக்ஸர். ஃபர்ஸ்ட் 4 பால் 4 சிக்ஸர். இங்க ஃப்ரெஷரா பார்க்கலாம் பவுலிங் டீம் மேல. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே டீம்ல தான் அதிக தடவை விளையாடி இருக்காங்க. ஸோ எல்லாரோட மைனஸும் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரோட ப்ளஸும் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீப்பர் சைட்லேருந்து ஸ்ட்ரைட் அடிக்குது காற்று. ஸோ பவுலர்ஸ் எல்லாருமே எதிர்காத்துல தான் பந்து போட்டாகணும். ஸோ ஒரே ஆப்ஷன் ஏர்கர் மட்டும் தான் போட முடியும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. 5வது சிக்ஸரை பார்க்கலாம் இங்க. ஐயோ தரமான பேட்டிங். வாட் அ ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால். ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாரான்னு பார்க்கும்போது 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால்ல துண்ட 34 ரன். மேன் இன் ஃபார்ம் மோகன். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மொத்த டீமையும் ஒன்னா சேர்த்திருக்காரு மோகன். இங்க ஃப்ரெஷரா பார்க்கலாம் பவுலிங் டீம் மேல. ஸோ மேட்ச் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மோகன். நண்பர் வி மணி அவர்கள் ஷோரூமுடைய மேனேஜர், அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளோம். கண்டிப்பா சுவாரஸ்யமா நல்ல பால் போட்டுருக்காரு. ஆஹா ஃபீல் மிஸ் பண்ணி அது பவுண்டரியா போயிருக்குங்க. மீண்டும் மறுபடி தூக்கி அடிச்சிருக்காரு. பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அதையும் தடுத்துட்டார். ஹைட் பாலா தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டா கையிலே போயிருக்கு. முக்கியமான மூமெண்ட் இந்த மேட்ச்ல. சோ ஃபர்ஸ்ட் ஓவரே 34 ரன் பார்த்தோம் இவரோட பேட்ல இருந்து. முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு அரவிந்த். முக்கியமான மூமெண்ட் இந்த மேட்ச்ல. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கிறிஸ்து. ஸ்லோயா லெக் ஒட்டி போட்டிருக்காரு.
வாங்கி ஒரு run. ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த ஓவர்ல திருப்பி போட்டிருக்காரு, கேப்ல போயிருக்கு, சான்ஸ் ஃபார் பந்து ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. ஃபர்ஸ்ட் ஓவர் சாரி செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். ஆஹா பெரிய ஷாட்டுக்கான தேடல், அடிச்சிருக்காருங்க. சிக்ஸருங்க எக்கச்சக்க ரன்ஸ் வந்திருக்கு இப்போ வரையுமே. இந்த பால் சிக்ஸர். போயிடுச்சுங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 51 ரன் ஆடி இருக்காங்க. சேலம் ஸ்கூல் பாய்ஸ் 37 ரன் ஆடி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல. மற்றும் சித்தேரியன் பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் பிரதாப் வந்திருக்காரு, வேரியேஷன் போடக்கூடிய ஒரு பவுலர். போடுறாருங்க. இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் கிரீஸை யூஸ் பண்ணி ஆடணும், அப்பதான் பெரிய ஷாட்ஸ் ஆட முடியும். தப்பான லைன், அடிச்சிட்டாருங்க. போட்டதே தப்பா தான் போட்டாரு. கரெக்டா நின்ன இடத்துல பந்து வந்துச்சு, பவுண்டரி. தேர்ட் ஒன் கரெக்டா போட்டிருக்காரு, க்ளோஸ்ல பேட்ல சரியா படல, இருந்தாலுமே கேப்ல பவுண்டரி, லக்கி பவுண்டரி. ஃபோர்த் ஒன் டாப் பேஜ் மாதிரி பட்டிருக்கு. பந்து நவீன் கேட்ச தெளிவா எடுத்திருக்காரு, 2வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மோகன். டாப் பேஜ் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வரல, ஒரு ரன். தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் மோர். லெஃப்ட்ல திரும்பி இருக்காரு, ரொம்ப அட்வான்ஸா திரும்பினாரு, தெளிவா பார்த்து உடம்ப ஊட்டியே போட்டிருக்காரு லைனை, ஒரு ரன். வாய்ப்பு இருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 61 ரன் வந்திருக்கு இப்போ வரையும். பவுலிங் எல்லாம் நியூ பவுலரை கொண்டு வந்திருக்காங்க. சக்தி இந்த ஓவர் மேஜர் ரோலா இருக்கும். ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஷாட்டுக்கான முயற்சி. ஆஹா என்னங்க செகண்ட் ஒன் தரையை ஒட்டி போயிருக்கு. வச்சிருக்காரு. அது வந்து ஒரு ஓட்டம் மட்டும் தான் இருக்கு. ஃபீல்டிங் ஒரு தேர்ட் ஒன் வைடா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டம் அந்த இடத்துல கீப்பர் குயிக் ரன், ஒரு ரன். 1+1 2 ரன் போனஸ். அகல பண்ற மாதிரி. தேர்ட் ஒன் ரீபால் வந்த பக்கம் ஆனாரு, சான்ஸ் ஃபார் கண்டிப்பா கட் ஆகும். அவ்வளோ ஈஸி இல்ல ஃபீல் பண்றது. சூப்பரா அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங், பவுண்டரி. முன்னாடி போயிருக்காரு, லோ ஃபுல் டாஸ் அப்படியே அள்ளி வெளியே போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சென்டர்ல போயிட்டு தெளிவான மைண்ட் கேம். அந்த பால லாஸ்ட் 2 ஓவர் இந்த ஓவரில். ஸோ இந்த பெஸ்ட்ல பவுலிங் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆஹா வயல்ல கட்டடி பார்த்தாருங்க. சிலிப்பி விட பார்த்தாரு. ஆனா அது ஒரு நல்ல ஃபீல்டிங். இந்த கிரவுண்டை பொறுத்த வரையும் ரன்ஸ் போனாலுமே விக்கெட்ஸ் நீங்கள் எடுக்கணும். விக்கெட்ஸ் எடுத்தால் மட்டும் தான் மேட்ச்குள்ளே வர முடியும். லாஸ்ட் ஒன் மோர் குயிக்கர் ஒன் தெளிவான பந்து, இந்த ஃபுல் ஃபேஸில் ஏர்கர் லைன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 76 ரன் வந்திருக்கு இப்போ வரையுமே. மேட்ச் ஓவரை பிரதாப் போட வந்திருக்காரு, 25 ரன் ஆடணும். 12க்கு 25. ஒரு பவுலர் மட்டும்தான் 2 ஓவர் போட முடியும். ஸோ பிரதாப்க்கு இது 2வது ஓவர், மேட்சோட முக்கியமான ஓவர். லெஃப்டில் திரும்பி இருக்காரு, கடைசி வரையும் பார்த்து க்ளோஸாக போட்டிருக்காரு. இங்கே நல்லா ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் ஹையா போயிருக்கு, கேட்சை எடுத்தா ரன்னை சேவ் பண்ணலாம். தெளிவா எடுத்திருக்காரு பிரதாப். ஸோ மேஜிக் ஓவர். அழகா புடிச்சிருக்காரு. முக்கியமான மூமெண்ட் இந்த மேட்ச்ல. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சேகர் வந்திருக்காரு. முக்கியமான அடுத்த 4 பால், ஒரே பந்து கரெக்டான லென்த்ல போட்டிருக்காரு. அடுத்து வர 3 பந்துல ஒரு பெரிய ஷாட் ஆடினாலும் அடுத்த ஓவர் ஆடலாம். நியூ பாலர் தான் போட்டாகணும். ஸோ மேட்ச் ஒன் சைட் ஆகலை இப்போ வரையுமே. ஸ்லைடா வெளியே போச்சு. தேவையானது எல்லாமே ஒரே ஒரு பெரிய ஷாட் தான் பேட்டிங் டீமுக்கு. பிளைண்டா விட்டாரு, அம்பையர் டிசிஷன் வைடுங்க. நடுவர் சரியா தான் கொடுப்பாரு. வைட் பால். அம்பையர் டிசிஷன் ஃபீல்டிங் டீம் திருப்தி இல்ல. அகல ஹஸ் 2 மோர் தெளிவா பட்டிருக்கு. திருப்பி ஒரு ஆக்சுவலா லைனை மாத்தினாரு, லென்த்தை கரெக்டா பிக் பண்ணிட்டாரு. கரெக்டா அவர் இருந்த பக்கமே வந்துச்சு, வெளியே இருந்து உள்ள. ஆகிறதுக்கு இந்த தேவையான சிக்ஸர் சேகர். 7க்கு 17 கிளியரா மேட்ச் பால். டாட் பாலா போட்டிருக்காரு. இம்ப்ரெசிவான பவுலிங். 84 ரன் வந்திருக்கு. அடுத்த 6க்கு 17. பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் தான் வந்தாகணும். மேட்ச் இப்போ வரையுமே ஒன் சைடு ஆகலன்னு தான் சொல்லுவேன். பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் ராஜேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பால் மேஜர் ரோலா இருக்கும், குறைஞ்சது 2 பெரிய ஷாட் ஆடணும். ஷார்ட் பாலை விட்டுருக்காரு. உடம்ப ஓட்டி வந்தார் இந்த தடவை, தரையை ஓட்டி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டும். ஸ்லாட்டில் இருந்த பந்து நினைக்கிறேன், சரியா பேட்ல படல, தரையை ஒட்டி போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங், கணிச்சு எடுத்திருக்காரு. அடுத்த 3க்கு 15. ஒரு டாட் பால் போட்டாலே பவுலிங் டீம் மேட்ச்குள்ள ஒன் சைடா வந்துருவாங்க. ஸோ இந்த பாலை பேட்டிங் டீம் அடிச்சே ஆகணும். பெரிய ஷாட்டுக்கான தேடல், பெரிய ஷாட் கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். சான்ஸ் ஃபார் டால் மேனை கிராஸ் பண்ணி உள்ள விழுந்திருக்கு. 6 ரன் தேவையான நேரத்தில். 9. இந்த பால் குறைஞ்சது 2 ரன் ஆடி ஆகணும் பேட்டிங் டீம். சான்ஸ் ஃபார் கேட்சை எடுத்தே ஆகணும். நல்ல ஃபீல்டராங்க டீப்ல. கேட்சை எடுத்திருக்காரு சக்தி. ஸோ இந்த மேட்ச் ஒன் சைடு ஆகுது. இந்த பந்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல. இந்த மேட்சோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல மணி. ஆக்சுவலாக இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் பாலை போட்டாரு, அந்த பந்தை விட்டாங்க பேட்டிங் டீம். கேப்ல போயிருக்கு.
சூப்பருங்க. ஃபீல்டர் கையில அதிகபட்சமா ஒரு ரன் தான் இந்த மேட்ச். இந்த மேட்சை சேலம் ஸ்கூல் பாய்ஸ் வின் பண்றாங்க. சூப்பரா கண்டிப்பா சொல்லி ஆகணும். பிரதாப் மேஜர் ரோல் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே 51 ரன் ஆடி இருந்தாங்க. எவன் ஸ்டார் ஸோ பிரதாப் நல்ல கம்பேக் பவுலிங்ல. ஃபோர்த் டீமா குவார்டர் ஃபைனல் என்டர் ஆகுறாங்க இந்த டோர்னமெண்ட்ல ஸ்கூல் பாய்ஸ்.